செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் நிர்வாக ஒதுக்கீட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கான கட்டணம் இந்த கல்வியாண்டு முதல் உயர்த்தப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழ்நாடு சுயநிதி கல்லூரிகள்ல இந்த ஆண்டு முதல் MBBS படிப்புக்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கூடுதலாக செலவாகும் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சுயநிதி கல்லூரிகளில் மேலாண்மை ஒதுக்கீட்டின் கீழ் 2025ஆம் ஆண்டுக்கான MBBS கட்டணமானது ஆண்டுக்கு 1.5 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கும் எனவும், குறிப்பாக வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான கட்டணம் என்பது 2.5 லட்சத்திலிருந்து 27 லட்சம் வரை அதிகரிக்கும் என்றும் தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குநரகம் தற்போது ஒரு மறுசீராய்வு கட்டண கட்டமைப்பை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 11,700 MBBS இடங்களானது இருக்கின்றது. இதில் அரசு மருத்துவ கல்லூரிகள்ல 5,050 இடங்களும், அதே போன்று 22 சுயநிதி தனியார் மருத்துவ கல்லூரிகள் மற்றும் 4 தனியார் பல்கலைக்கழகங்கள் என்பது தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது. இதில் தற்போது இந்த ஆண்டு முதல் கல்வி கட்டணம் தவிர்த்து கல்லூரி வளர்ச்சி கட்டணமும் அதிகரிக்கக்கூடும் என தற்போது மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நிர்வாக ஒதுக்கீட்டில் உள்ள இந்த மருத்துவ இடங்களுக்கான கட்டணம் என்பது இந்த கல்வியாண்டு முதல் உயர்வதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்திய மாணவர்களுக்கான நிர்வாக ஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க ஆண்டுக்கு 1.5 லட்சம் என்பது உயர்த்தப்பட்டு இருப்பதாக தற்போது கல்லூரி கல்வி இயக்குநரகம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது MBBS படிப்புகளுக்கான இந்த கலந்தாய்வு என்பது இன்னும் ஒரு நாட்கள்ல தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இதற்கான கட்டண விவரங்களை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரசு ஒதுக்கீட்டின் கீழ் சேரும் மாணவர்களுக்கான கட்டணம் என்பது பழைய கட்டணமே நடைமுறையில் இருக்கும் எனவும், அதே நேரத்தில் NRI ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அரசு தனியார் பல்கலைக்கழகங்களில் சேர்பவர்கள் கூடுதலாக 30,60,000 ரூபாய் வரை செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மருத்துவ படிப்பிற்கான கட்டணம் என்பது 1.5 லட்சம் அதிகரிக்கும் என தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.